எல்லாரும் இந்த குரங்க பார்த்தீங்களா? இது எதுக்காக போகுது தெரியுமா? ஒரு சட்டையை திருடுறதுக்காக. அங்க பண்டி தன்னோட சட்டையை பார்த்துட்டு இருக்கான். அதை ஜன்னல் வழியா இது எட்டி பார்க்குது. இந்த சட்டை ரொம்ப அழகா இருக்கு. ஹே பண்டி, இந்த சட்டை எனக்கு தரையா? தந்தைனா பரவாயில்ல, இல்லைன்னா நானே எடுத்துப்பேன். அப்படியா? முடிஞ்சே எடுத்து பாரு. எங்கிட்டயா சட்டைய தரமாட்டேன்னு சொன்ன? எப்படி எடுத்துட்டான்ப்பா? யாருக்கிட்டடா? நாங்கெல்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங்ல போறவங்க. என்னையே பிடிக்க முடியுமா? எனக்கா சட்டை தரமாட்டேன்னு சொன்ன? இப்ப இந்த சட்டை என்னோடது. ஐயோமா, என்னது குழம்பிடு. டைட்டா இருக்குது. அப்பா நல்லா இருக்குதே, சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங்ஸ் டூஸா இருக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, சூப்பர். ஏய் அருமை. இந்த சட்டையை வச்சுதான் நாம இப்ப இந்த பெல்ட்டை கொடுக்க போறோம். வந்துட்டா இந்த குழம்பு கண்ணாயிரம். இப்ப என்னோட சேட்டையை நீங்க பார்க்க போறீங்க. இந்த காட்டிலேயே நான் தான் ரொம்ப அழகா இருக்கேன். நம்ம அழகோட மகிமைய எல்லாத்துக்கிட்டையும் போய் காட்டணும். இப்போ போறேன், போய்கிட்டே இருக்கேன். எங்க நானும் பாக்குறேன், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒருத்தனையும் காணமே. இங்கக்கு இருக்கானுங்களா என்னமோ? டேய் குரங்கு கண்ணாயிரம், உண்மை சொல்லு. நீ அந்த பண்டிட்டும் தன சட்டை ஆட்டைய போட்டு வந்த எனக்கு தெரியும். ஆமாண்டா முகலவாயா, நான் ஆட்டையை தான் போட்டு வந்தேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? இனிமேல் நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. இனிமே இந்த காட்டுல விளையிற பழந்தெல்லாம் எனக்கு தான் சொந்தம். நான் கொடுக்கறதான் நீங்க சாப்பிடணும், சரியா? இதுல எதனா தப்பு நடந்துச்சு அவ்வளவுதான். அப்புறம் நான் குரங்காவே இருக்க மாட்டேன். நாம இத மந்திர சட்டைன்னு சொல்லிட்டோம்னா இந்த காட்டுக்குள்ள எல்லாரும் அதை நம்பிட்டுவாங்க. அதனால இந்த காட்டுக்கு நாம தான் ராஜா. அதுக்கப்புறம் நாம மனுஷன் மாதிரியே இந்த காட்டுக்குள்ள சுத்தி வருவோம். எல்லாத்துக்கிட்டையும் நாம தான் பெரிய ஆள், எங்கிட்ட மந்திர சக்தி இருக்குதுன்னு சொல்லி ஏமாத்தலாம். ஆனா நம்ம உருவம் தான் மனுஷங்க மாதிரியே இல்லையே. எப்படி நம்மள ராஜாவை ஏத்துக்குவாங்க? இருந்தாலும் யோசிப்போம். நாம ஒரு திருட்டு டுபாக்கூர்னு தெரிஞ்சா நம்மள துவச்சி எடுத்துடுவாங்களே நம்ம நண்பர்கள். நீ அந்த குரங்க பாத்தியா? ஆமா, அவன் அந்த சட்டை போட்டு ரொம்ப பந்த பண்றான். உங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு தெரியல. இப்ப நான் உங்களுக்கு யாருன்னு காட்ட போறேன். ஆச்சினர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்ல பொய்க்காது. இந்த குரங்கு ராஜா மரத்துல ஏற போறானே. என்னோட ரேஞ்சுக்கு இந்த மரமெல்லாம் ரொம்ப சின்னதா தெரியுது. அதனால இந்த மரத்துல ஏறதே எனக்கு ரொம்ப அசிங்கம். நான் இப்ப இந்த மரத்துல ஏறி மேல இருந்து ஒரு சம்மர் ஷாட் அடிச்சா தான் நம்மள ராஜான்னு ஒத்துக்க போறானுங்க. ஜாலி 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 ஜாலி. என் சட்டையை மாட்டி பார்க்கலாம், என்ன ஆகும்? என் சட்டை கிழிஞ்சிட போகுது. எனக்கு பயமாயிருக்கு. ஒன்னும் ஆகல. ரைட். காத்துல பறந்து ஓடுவனா, மரத்து மேல ஏறுவனா, நான் தான் குரங்கு ராஜா. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இந்த சட்டையை போட்டு நம்ம மக்களை ஏமாத்துறது? நம்மள டுபாக்கூர்னு கண்டுபிடிச்சிடுவானுங்களோ? பாப்போம் என்னதான் பண்றானுங்கன்னு. என்னது, ஏதோ சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, சிக்கிச்சு. ஐயோ, காப்பாத்துக்க 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 காப்பாத்துக்க. வசமா மாட்டிக்கிட்டுமே, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. நாம கூப்பிட்டா யாரும் வரமாட்டானுங்களே. நாம வேற ஓவரா சீன் போட்டு வச்சிருக்கிறோம். இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம உயிர் நண்பன் குரங்கு கூப்பிடலாமா? வேண்டாம், அவன் ரொம்ப கேவலமா கலாய்ப்பான். அதுக்கு மரத்திலேயே தொங்கலாம். டே, நைட்டாக போதுடா, எவடாவது வந்து என்ன காப்பாத்துக்குடா. புலி இருபது என்ற புலிவகைக்கு சாப்பிட போது பயமா இருக்குதே. ஐயோ, தூரத்துல எங்கேயோ புலி கத்துற சவுண்டு மாதிரி கேக்குதே. பயமா இருக்கே. என்னை யாராவது காப்பாத்துங்க. டேய் வாங்கடா, டேய் யாராவது வாங்கடா. யாருது?
நான் இல்லைங்க, நான் உங்களை கூப்பிடலைங்க புரிசா. நான் இல்லைங்க அது. ஐயோ, எனக்கு வேற நைட்டாக பயமா இருக்கே. யாரை பார்த்தாலும் புளிய பார்க்குற மாதிரியே பயமா இருக்கே. வாங்கடா நண்பர்களா, டேய் சீக்கிரமா வாங்கடா, இருட்டாகத்துக்குள்ள வாங்கடா, புளி எண்ணெயை புளிவதிரையாக்கி சாப்பிட்டுடா, வாங்கடா வாங்க. ஏங்கடா வரத்துக்கு இவ்வளோ நேரமாடா உங்களுக்கு? இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? எல்லாரும் சேர்ந்து இழுங்கடா இழுங்கடா. டேய் குழம்பு கூப்பா, நீயாவது சொல்லி எல்லாரும் இழுங்கடா, இழுந்து தொலைங்கடா. எல்லாரும் இஞ்சி தின்ன குழம்பு மாதிரி முடிக்கிறானுங்களே தவிர ஒருத்தனாவது வந்து ஹெல்ப் பண்றானா? டேய் இழுங்கடா என்னைய. ஓ வாங்கடா செல்லுங்களா, வாங்கடா. இல்லைங்கடா 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 இல்லைங்கடா, அப்படித்தான்டா. வயசா டை மட்டும் பிடிச்சில்லுங்கடா. டேய் இல்லைங்கடா இல்லைங்கடா. ஐயோ, என் உசுரை வச்சு ஊஞ்சல் ஆடுறாடுங்களே. டேய் இழுத்து என்ன காப்பாத்துக்கடா. ஏன் டயத்தை வச்சு விளையாடுறீங்க? ஊஞ்சலாடா ஆடுறீங்க ஊஞ்சல். ஐயோ, அடே குழம்புக்கு போடுற குழந்தைங்களா, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறீங்கடா. என்ன முதல்ல காப்பாத்துங்கடா, என்ன வச்சு ஊஞ்சல் ஆடாதீங்கடா. டேய் 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 என்னடா பண்ண போறீங்க? டேய் சொல்லிட்டு பண்ணுங்கடா. டே 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 கழுத்து வலிக்குதுரு, கழுத்து. ஐயோ கழுத்து இருக்குதுடா. டேய் அப்பா அப்பா. டேய் மஞ்சள் சட்டை சீக்கிரம் இருங்கடா இருங்கடா இருங்கடா. இழுத்துரு கைப்புள்ள. அம்மா ஐயோ. டேய் குரங்கு குமாரு, என்னடா பண்ண போற குரங்கு குமாரு? இருங்க தலைவரே, நான் பேசிக்கிறேன். ஆத்தாடி தலைவரே, எப்படி சும்மா பளிச்சுன்னு இருக்கீங்களா? தலைவரே, இனிமேதாவது கிறுக்குத்தனமா எதுவும் பண்ணாம காட்டுக்குள்ள சமத்தா இருங்க. குட்டி வாண்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய வீடியோக்களுக்கு பெல்லை அழுத்துங்க.